அடுத்து நம்மளோட லிஸ்ட்ல இருக்கிறது வந்து கொள்ளு. கொள்ளு வந்து யார் எடுத்துக்கணும்? எப்போ சாப்பிடணும்? அண்ட் எப்படி சாப்பிடணும் சார்? கொள்ளு வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரான உணவு. அதாவது குதிரைக்கு தான் நெனச்சிட்டு இருந்தாங்க எல்லாரும். இல்ல மனுஷனுக்கும் உண்டு. கொள்ளு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, கொல்லக்கூடிய ஒரு சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. எத கொல்லக்கூடிய? வியாதியை கொல்லக்கூடிய ஒரு சக்தி. எல்லாரும் சொல்லுவாங்க, கொள்ளுனாலே வெயிட் லாஸு அப்படின்னு நெனைப்பாங்க. அப்படி கிடையாது. ஆனா வெயிட் லாஸும் சூப்பரா ஆகும். ஆனா, எந்த வியாதி இருந்தாலும் கொள்ளு மட்டும் சுமார் 1/2 டீஸ்பூன் எடுத்துட்டே வர சொல்லுங்க. 48வது நாள் அந்த வியாதியே காணாம போயிடும். எந்த வியாதியா எந்த இருந்தாலும். வியாதி ஏன்னா கொள்ளுக்கு ஒரு ஒரு வகையான ஹீட் ஒன்று இருக்கும். எல்லாம் சொல்லுவாங்க, "இப்ப ரொம்ப ஹீட் இப்ப அதிகமா எடுக்கக்கூடாது." உண்மதான். அதனால தான் சொல்றேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் கொள்ள வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கணும். நீங்க என்ன வேணா எடுத்துக்கோங்க. கொள்ள மட்டும் வாயில போட்டு தண்ணி குடிச்சிட்டு போட்டும். அந்த காலத்தில என்ன பண்ணுவாங்கன்னா, கொள்ளு 1 வாரம் ஃபுல்லா எடுப்பாங்க. இன்னொன்னு வந்து எள்ளு எடுப்பாங்க. ஸோ கொள்ளையும் எள்ளும் எடுக்கிறவனுக்கு சாவே கிடையாதுடா அப்படிம்பாங்க. ஸோ அதுமாரி 1 வாரம் கொள்ளு, 1 வாரம் எள்ளு. இந்த பேலன்ஸ் பண்ணுவாங்க. லைட்டா ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா எள்ளுல என்ன பண்ணும் நல்லெண்ணெய் கிடைக்கும். கொள்ளுல வந்து ஒரு வகையான ஆயில் ஃபட் டக்குனு பாலிஃபெட்ஸ் சூப்பரா இருக்கும். ஸோ ஜாயிண்ட் எங்கெங்கலாம் இருக்கோ ஸ்ட்ராங் ஆயிடும் ஃபர்ஸ்ட்டு. இந்த ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்களுக்குலாம். அதேமாரி L4, L5 பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் சொன்னேன்ல அந்த எந்த வியாதியா இருந்தாலும் வியாதி எப்போ வருது? மெட்டபாலிசம் பிளஸ் இம்யூனிட்டி. இந்த இம்யூன் அவ்வளோ சூப்பரா தூக்கி குடுத்துரும்.